வாக்கு எண்ணிக்கை ரொம்ப லேட்டாக தொடங்கினாங்க. போஸ்டல் ஓட்டில் பார்த்தீங்கன்னா, போஸ்டல் ஓட்டுன்றது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கவர் இருக்கும். அந்த கவருக்குள்ளே ஒரு உறுதிமொழி படிவமும் ஒரு சின்ன கவர் பேலட் பேப்பர் யாருக்கு ஓட்டு செலுத்தினாங்களோ சீரியல் நம்பர் எழுதப்பட்டு அது கவர் பேஸ்ட் பண்ணப்பட்டு அந்த சின்ன கவர் பி கவரும் உறுதிமொழி அஃபிடவிட் ரெண்டும் ஒரு பெரிய கவருக்குள்ளே இருக்கணும். அந்த பெரிய கவர் ஒட்டப்பட்டிருக்கணும். பெரிய கவரில் வெளியே அந்த சென்டரோட கையெழுத்து இருக்கணும். இதுதான் கொடுத்துருக்கக்கூடிய நாம்ஸ், எலெக்ஷன் கமிஷன் கொடுத்துருக்குற நாம்ஸ். ஆனால் இங்கே பார்க்கையில் இப்போ மதுரை பாராளுமன்ற தொகுதியில் அநேகமாக ஒரு 70-80% கவரில் வெளியே அந்த சென்டரோட கையெழுத்து இல்லை, பெரிய கவர் ஒட்டாமல் இருக்குது. இதுவே பாயிண்ட் ஃபார் ரிஜெக்ஷன் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். கலெக்டர் அதை ஏற்றுக்கிறல. ஆமாம், சின்ன கவரு நிறைய இதில் ஒட்டாமல் சின்ன கவர் பேலட் பேப்பர் எக்ஸ்போஸ் ஆகி இருக்குது. இப்போ வாக்களிக்கிறது கான்ஃபிடென்ஷியலாக பண்ண வேண்டிய விஷயம். கவர் ஒட்டப்படலை அப்படின்றது அது ரிஜெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு விஷயமாக நாங்கள் சொல்கிறோம். அவங்க கலெக்டர் எங்களுக்கு அந்த மாதிரி எந்த இதுவும் கொடுக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் ஒரு பேட்ச் ஆஃப் இது எடுத்து பார்த்தீங்கன்னா அது என்ன சொல்கிறாங்க, கலெக்டரேட்லேயே நாங்கள் தான் கொடுத்தோம்ன்றாங்க. ஒரு பெரிய ப்ரௌன் கவர் கொடுத்துருக்குறாங்க. ப்ரௌன் கவர் எலெக்ஷன் கமிஷன் சொல்லியிருக்கக்கூடிய 2 கவர், அந்த சின்ன கவர் பேலட் பேப்பர் இருக்கக்கூடிய கவர், அந்த கவர் ஏ கவரும் அந்த பெரிய கவர் பி கவரும் தனித்தனியாக இருக்குது. அந்த பெரிய கவருக்குள்ளே தான் சின்ன கவர் பேலட் பேப்பர் போட்டு அதை ஒட்டி அந்த பெரிய கவருக்குள்ளே அந்த சின்ன உறுதிமொழி படிவம் இருக்கணும்ன்றது ரூல். ஓட்டு போட்டிருக்காங்கல்ல அப்படின்னு கலெக்டர் சொல்கிறாங்க. நாங்கள் சொல்கிறோம் இதை நம்ம மரியாதை பார்க்குற இடம் கிடையாது மேடம். இது எலெக்ஷன் கமிஷன் என்ன சட்டம் வகுத்திருக்குதோ அந்த சட்டத்தின்படி நடங்க. இந்த ஓட்டுக்கெல்லாம் ரிஜெக்ட் பண்ணப்படணும்னு நாங்கள் சொல்கிறோம். அப்போ ஒரு 7000 ஓட்டு போஸ்டல் ஓட்டு இருக்குன்னா நெருக்கி இதில் 3000-4000 ஓட்டு இன்றைக்கி இந்த எலெக்ஷன் கமிஷன் கொடுத்துருக்க கோட் ஆஃப் கான்டக்டை தாண்டி கலெக்டர்னால் அனுமதிக்கப்படுகிறது. அப்போ தபால் வாக்கு எண்ணிக்கையிலேயே இந்த ஒரு முறையீடு நடக்குது, மதுரை பாராளுமன்ற தொகுதியில் நடக்குதுன்னா அப்போ என்ன எங்களுக்கு இந்த இவிஎம் அவங்க கவுண்ட் பண்ணி என்ன மாதிரி டோட்டல் போட்டு சொல்ல போகிறாங்க. ஏன்னா இப்போ 3 ரவுண்டு 4 ரவுண்டு மிஷின் பார்த்துட்டு தான் சொல்கிறாங்க. இன்னும் வாக்கு எண்ணிக்கை ஒவ்வொரு சுற்றுக்கும் இன்னும் அறிவிக்கவே ஆரம்பிக்கலை. அப்போ இதில் மதுரையில் இங்கே ஆளுங்கட்சியோட தில்லு முழு அரங்கேறுகதான் நாங்கள் நினைக்கிறோம். இது நிச்சயம் நீங்கள் ஊடகங்கள் இதை நீங்கள் எடுத்து கொண்டு போகணும். எலெக்ஷன் கமிஷனுக்கு நாங்கள் இப்போ இமெயிலில் இப்போ எங்களோட கம்ப்ளைண்ட்டை தலைமை எலெக்ஷன் கமிஷனுக்கு அனுப்பியிருக்கிறோம். கலெக்டர்கிட்ட நாங்கள் ஒரு ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருக்குறோம். அவங்க நாங்கள் கொடுத்த ரெப்ரசன்டேஷன் ரிஜெக்ட் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, ஒரு பேலட் பேப்பரில் 2 இடத்துல அவர் 2 அவர் எழுதுறது சரியாக லெஜிபிளாக எழுதலை அப்படின்னா செல்லாதுங்கன்னு ரொம்ப காமனான பாயிண்ட்டை சொல்கிறாங்க. எலெக்ஷன் கமிஷன் சொன்ன ரூல்ஸை ஃபாலோ பண்ண சொல்கிறோம். பெரிய கவர் ஒட்டப்பட்டிருக்கணும், வெளியே அந்த சென்டரோட கையெழுத்து இருக்கணும். ஆமாம், அந்த மதுரை கான்ஸ்டியூன்ஸினா மதுரைன்ற மேலே எழுதியிருக்கணும் பாராளுமன்ற தொகுதி. அப்போ பூர்த்தி பண்ணப்படாதது ரிஜெக்ட் பண்ணுறதுக்கான உகந்தது நாங்கள் சொல்கிறோம்.